பணம் என்பது கணிதம் அல்ல. அது உணர்வு. அது பழக்கம். அது உங்கள் வரலாறு. இந்த 10 பாடங்கள் உங்கள் பணம் பற்றிய சிந்தனையையே மாற்றும். தி சைக்காலஜி ஆஃப் மனியல் மார்கன் ஹவுசெல் சொல்லும் மிக முக்கிய கருத்துகள். 1. யார் முட்டாள்? நாம் பிற பண முடிவுகளை முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையில் அவர்கள் பைத்தியம் இல்லை. அவர்கள் வேறு வாழ்க்கையில் வளர்ந்தவர்கள். 1930கள் மந்த நிலையில் வளர்ந்தவர் எப்போதும் பணத்தை மிச்சம் வைப்பார். வட்டி கணக்குகளை நம்ப மாட்டார். 1990கள் பங்கு சந்தை வெற்றியில் வளர்ந்தவர் ஆபத்தை சுலபமாக எடுப்பார். இருவரும் தங்கள் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்டவர்கள். ஒரு குடும்பம் லாட்டரி டிக்கெட் வாங்குவதை நாம் பார்க்கிறோம். வீண் செலவு பின்னு சிரிக்கிறோம். ஆனா அவர்களுக்கு லாட்டரி மட்டுமே செல்வத்தின் கனவ சாத்தியமாக்கும் ஒரே வழி என்று தெரிகிறது. அது தவறா? ஆனா அவர்களுக்கு அல்ல. உதாரணம், உங்கள் அப்பா தங்கத்தில் சேமிப்பார். வங்கியை நம்ப மாட்டார். வங்கி திவாலான காலத்தில் வளர்ந்தவர் அவர். அது முட்டாள்தனமா? இல்லை. அது அவரது வரலாறு. உங்கள் பண பழக்கங்கள், உங்கள் வாழ்க்கை வரலாற்றின் விளைவு, தர்க்கத்தின் அல்ல. பிறரை தவறு சொல்வதற்கு முன் அவர்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள். 2வது அதிர்ஷ்டமும் ஆபத்தும். பில் கேட்ஸ் 1968ல லேக் சைட் ஸ்கூல் என்ற பள்ளியில் படித்தார். அமெரிக்காவில கணினி வைத்திருந்த ஒரு சில பள்ளிகளில் அதுவும் ஒன்று. கேட்ஸின் நண்பர் கென்ட் எவன்ஸ். அதே பள்ளியில் படித்தார். டாஷ் கேட்ஸை விட திறமைசாலி என்று சொல்வார்கள். ஆனால் எவன்ஸ் மலையேற்றத்தில் இறந்தார். கேட்ஸ் அதிர்ஷ்டம் பெற்றான். எவன்ஸ் ஆபத்தை சந்தித்தான். இரண்டும் யாரும் திட்டமிட்டது அல்ல. நாம் வெற்றியை 100% திறமை என்று கொண்டாடுகிறோம். தோல்வியை 100% தவறு என்று குற்றப்படுத்துகிறோம். ஆனால் இரண்டிலும் அதிர்ஷ்டத்தின் பங்கு மிகவும் அதிகம். இதை உணராமல் போனால் பெருமிதம் வரும், கருணை போகும். உதாரணம், நீங்கள் 2015ல் பிட்காயின் வாங்கினீர்கள், செல்வந்தரானீர்கள். 2022ல் வாங்கினீர்கள், நஷ்டமானீர்கள். திறமை மாறவில்லை. காலம் மட்டுமே மாறியது. வெற்றியில் பணிவு வேண்டும், தோல்வியில் கருணை வேண்டும். உங்கள் வெற்றி முழுக்க உங்கள் திறமை மட்டுமே அல்ல என்று தெரிந்தால், பிறரின் தோல்வியையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். 3. போதும் என்று தெரியாதவர். ராஜத் குப்தா டாஷ்மக் இன்சைஸ் தலைவர், யுஎன் ஆலோசகர், பல மில்லியன் டாலர் செல்வம். ஆனால் பில்லியனர்களோடு நேரம் கழித்ததால் தனக்கு போதும் என்று தெரியவில்லை. இன்சைடர் ரேட்டிங் செய்தார், சிறை சென்றார், எல்லாவற்றையும் இழந்தார். மேடஃபும் அப்படிப்பட்டவர்தான். 1000 கோடி இருந்தும் மேலும் மேலும் வேண்டும் என்று மோசடி செய்தார். கம்பாரிசன் டிராப் என்பது வெற்றி இல்லாத போட்டி. உங்களை விட பணக்காரன் எப்போதும் யாரோ ஒருவன் இருப்பான். போதும் என்று தெரிந்தவன் மட்டுமே உண்மையில் செல்வந்தன். உதாரணம், மாதம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கும் பொழுது 1,00,000 ரூபாய் வேண்டும் என்று நினைத்தோம். 1,00,000 ரூபாய் வந்தவுடன் 5,00,000 ரூபாய் வேண்டும் என்றாயிற்று. இலக்கு ஒருபோதும் நிறைவேறவில்லையா? இல்லை இலக்கே தொடர்ந்து ஓடுகிறதா? போதும் என்பது தோல்வி அல்ல, அது ஞானம். ஆசையை வளரவிட்டால் மகிழ்ச்சி என்றும் வராது. இருப்பதை அறிவது செல்வம். 4வது கூட்டு வட்டியின் அதிசயம். வாரன் பஃபேட் 10 வயதில் முதலீடு தொடங்கினார். 30 வயதில் கோடீஸ்வரர். 60 வயதில் பெரும் செல்வந்தர். ஆனால் அவரது 84,500 கோடி ரூபாய் செல்வத்தில் 81,000 கோடி ரூபாய் 65 வயதுக்குப் பிறகு வந்தது. ரகசியம் என்ன? காலம். 10,000 ரூபாய் 10% வட்டியில் போட்டால் 10 ஆண்டுகளில் 25,937 ரூபாய். 30 ஆண்டுகளில் 1,70,74,494 ரூபாய். 50 ஆண்டுகளில் 1,17,30,30 9,085 ரூபாய் மாற்றம் திடீரென வருகிறது. முதல் 20 ஆண்டு மெதுவாக வளரும், பிறகு வெடிக்கும். பெரும்பாலோர் வேகமாக வளரவில்லை என்று அதிசயம் நடக்கும் முன்னே விட்டு விடுவார்கள். உதாரணம், 25 வயதில் மாதம் 5,000 ரூபாய் சேமித்தாள். 60 வயதில் 3 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும், 12% வட்டியில். 35 வயதில் தொடங்கினால் 85 லட்சம் ரூபாய் மட்டுமே. 10 ஆண்டு தாமதம் 2 கோடி ரூபாய் இழப்பு. சிறந்த முதலீடு அதிக லாபம் தருவதல்ல டாஷ். நீண்ட காலம் நிலைத்திருப்பது. காலமே உங்கள் மிகப்பெரிய சொத்து. 5. சம்பாதிப்பதும் காப்பாற்றுவதும். சம்பாதிக்க என்ன வேண்டும்? தைரியம், நம்பிக்கை, ரிஸ்க் எடுக்கும் மனம்.
காப்பாற்ற என்ன வேண்டும்? பயம், சிக்கனம், பணிவு இவை எதிரெதிர் குணங்கள். ஒரே நேரத்தில் இரண்டும் வேண்டும். ஜெஸ்ஸி லிவர்மோர் உலகின் சிறந்த பங்கு வியாபாரிகளில் ஒருவர். 1929 கிராஷில் பல மில்லியன் சம்பாதித்தாரு. அப்புறம் எல்லாவற்றையும் இழந்தார். ஏன்? சம்பாதிக்கும் திறன் இருந்தது, காப்பாற்றும் திறன் இல்லை. கூட்டு வட்டி வேலை செய்ய ஒரே ஒரு நிபந்தனை. நீங்கள் விளையாட்டில் தொடர்ந்து இருக்க வேண்டும். இடையில் கைவிட்டால் எல்லாவற்றையும் இழப்பீர்கள். உதாரணம், நல்ல சம்பளம் வாங்கும் பலர் ஓய்வு காலத்தில் ஏழையாக இருக்கிறார்கள். காரணம், வாழ்க்கை தரம் வருமானத்தோடு வளர்ந்தது. சேமிப்பு வளரவில்லை. தப்பி பிழைப்பது மட்டுமே போதும். சந்தை இறங்கும் பொழுது பதட்டப்படாமல், கடனில் மூழ்காமல், விளையாட்டில் நிலைத்திருந்தால் வெற்றி உறுதி. 6வது வால் நிகழ்வுகள். டெயில் ஈவென்ட் என்பது அரிதாக நடக்கும். ஆனால் எல்லாவற்றையும் மாற்றும் நிகழ்வு. முதலீட்டில் இதுவே எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது. அமேசான் 1994 முதல் 2000 வரை பல திட்டங்கள் தொடங்கி தோல்வியுற்றது. ஆனால் AWS மட்டுமே ஒரே ஒரு வால் நிகழ்வு நிறுவனத்தை உலகின் மிகப்பெரியதாக மாற்றியது. வெஞ்சர் கேபிட்டல் நிதி 1000 நிறுவனங்களில் முதலீடு செய்தால் 900 தோல்வியடையலாம். ஆனால் ஒரு Facebook அல்லது கூகுள் போன்ற நிறுவனம் கிடைத்தால் மொத்த இழப்பையும் மீறி பல மடங்கு லாபம் வரும். தவறுகள் செய்வது சாதாரணம். ஆனால் வால் நிகழ்வு வரும்பொழுது அதை தவறவிடாதீர்கள். உதாரணம், நீங்கள் 10 பங்குகளில் முதலீடு செய்தீர்கள். 7 குறைந்தன, 2 சாதாரணமாக இருந்தன, 1 10 மடங்கானது. அந்த ஒன்னே மொத்த போர்ட்ஃபோலியோவையும் காப்பாற்றியது. பெரும்பாலான நேரம் தவறா இருந்தாலும் பரவாயில்லை. வெற்றி பெரியதாக இருந்தால் போதும். பரவலா முதலீடு செய்யுங்கள். டாஷ் டெய்லி ஈவென்ட் எங்கிருந்து வரும் என்று தெரியாது. 7வது சுதந்திரம். 2010 ஒரு ஆராய்ச்சி கண்டறிந்தது. மக்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மிக முக்கியமான காரணி தங்கள் நேரத்தை தாங்களே கட்டுப்படுத்தும் திறன். ஒரு டாக்டர் மாதம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். ஆனால் காலை 6 மணிக்கு எழுந்து இரவு 10 மணி வரை வேலை செய்கிறார். விடுமுறை இல்லை, குடும்பத்துடன் நேரம் இல்லை. ஒரு ஆசிரியர் மாதம் 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். ஆனால் மாலை 3 மணிக்கு வீட்டுக்கு வருகிறார். குழந்தையோடு விளையாடுகிறார். கோடை விடுமுறையில் பயணிக்கிறார். யார் செல்வந்தர்? சம்பளம் பார்த்தால் டாக்டர், வாழ்க்கை பார்த்தால் ஆசிரியர். உதாரணம், பணம் சம்பாதிக்கவே வாழ்நாளை செலவழிப்பதை விட போதுமான பணத்தோடு சுதந்திரமான வாழ்க்கை வாழ்வது நிறைவான வாழ்க்கை. உங்க நேரத்தை கட்டுப்படுத்துவதே பணம் வாங்கக்கூடிய மிகவும் விலை மதிப்பான பொருள். அதுக்காக சேமியுங்கள். அதுக்காக திட்டமிடுங்கள். 8. நீங்களும் உங்க பணமும். நாம் நம்ம ரேஷனல் மனிதர்கள்னு நினைக்கிறோம். ஆனா பண விஷயத்துல நம்மவும் உணர்ச்சி மயமானவங்கள். ஏன் விலை உயர்ந்த கார் வாங்குறோம்? மற்றவங்க நம்ம மதிக்கட்டும்னு. ஆனா யாரேனும் உங்க கார பார்க்கும் பொழுது உங்கள பாராட்டுவாங்களா? இல்ல. அவங்க தங்களுக்கும் அந்த கார் இருக்க வேண்டும் என்று நினைப்பாங்க. சந்தை கீழ போகும்பொழுது பதட்டத்தில் விற்கிறோம். மேலே போகும்பொழுது ஆசையில் வாங்குகிறோம். 2ம் தவறு. உணர்ச்சிகள் நம்மை ஆட்டுவிக்கின்றன. உங்கள் பண நடத்தையை புரிந்து கொள்வது டாஷ் பேலன்ஸ் ஷீட் புரிந்து கொள்வதை விட முக்கியம். உதாரணம், கோவிட்-19 கிராஷில் மார்ச் 2020 பலர் பங்குகளை விற்றார்கள். 6 மாதத்தில் சந்தை இரட்டிப்பானது. பதட்டம் பலரை கோடிகளை இழக்க வைத்தது. அதிக லாபம் மட்டுமல்ல, இரவில் நிம்மதியாக தூங்க வைக்கும் வகையில் பணத்தை நிர்வகியுங்கள். உங்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதே சிறந்த முதலீட்டு ஆலோசகர். 9வது சேமி, வெறுமனே சேமி. எதற்காக சேமிக்கிறீர்கள் என்று கேட்டால் பலர் வீடு வாங்கு, குழந்தை படிப்பு, ஓய்வு காலம் என்பார்கள். ஆனால் ஹவுஸில் சொல்கிறார், குறிக்கோள் இல்லாமல் சேமிப்பதே மிகவும் சக்தி வாய்ந்தது. ஏன்? ஏனென்றால் வாழ்க்கை திட்டமிட்டபடி நடக்காது. வேலை போகலாம், உடல் நலம் குன்றலாம், குடும்பம் சிக்கலில் மாட்டலாம். அப்போது சேமிப்பு இல்லாதவர் கடன் வாங்க வேண்டும். பயம் அவரை ஆளும். சேமிப்பு இருந்தால் வேலை போனது கஷ்டம்தான். ஆனால் 6 மாதம் நிம்மதியாக வேறு வேலை தேடலாம் என்று நினைப்பீர்கள். அது சுதந்திரம். அது ஆற்றல். சேமிப்பு சமம் விருப்பங்கள். விருப்பங்கள் சமம் சக்தி. உதாரணம், எமர்ஜென்சி ஃபண்ட் 6 மாத செலவுக்கான பணம். இது உங்கள் மனதுக்கு மிகவும் பெரிய நிம்மதி. ஒரு நாளும் பயன்படுத்தாவிட்டாலும் அதன் மதிப்பு அளவிட முடியாதது. குறிக்கோள் இல்லா சேமிப்பே மிகச்சிறந்த சேமிப்பு. அது வாழ்க்கையின் எதிர்பாராத நிகழ்வுகளுக்கான கவசம். திட்டங்கள் தோல்வியடையும், சேமிப்பு காக்கும். 10. தவறுக்கு இடம் வை. கார்ல் ரிச்சர்ட்ஸ் சொன்னார்,
ரிஸ்க் என்பது நீங்கள் யோசிக்காத ஒன்று நடக்கும்போது வருகிறது. உண்மைதான். நாம் எல்லாவற்றையும் திட்டமிட்டாலும், திட்டமிடாத ஒன்று வரும். ஆனால் பெரும்பாலான நிதி திட்டங்கள் எல்லாம் சரியாக நடக்கும் என்று வைத்துக்கொண்டு போடப்படுகின்றன. வட்டி இவ்வளவு கிடைக்கும். சம்பளம் இப்படி வளரும். கார் இந்த விலையில் கிடைக்கும். எல்லாமே சரியாக நடந்தால் மட்டுமே திட்டம் வெற்றி அடையும். ஹவுஸில் சொல்வது எல்லா திட்டங்களிலும் பாதுகாப்பு இடைவெளி, மார்ஜின் ஆஃப் அன் ஆன சேஃப்டி வையுங்கள். 20% கூடுதல் நேரம் எடுக்கும் என்று எதிர்பாருங்கள். 30% கூடுதல் செலவாகும் என்று எதிர்பாருங்கள். 10% குறைவான வருமானம் வரும் என்று எதிர்பாருங்கள். அப்போதும் திட்டம் வெற்றியடைந்தால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள். உதாரணம், வீடு கட்ட 50 லட்சம் ரூபாய் திட்டமிட்டீர்கள். 65 லட்சம் ரூபாய் ஆனது. பஃபர் வைத்திருந்தால் கடன் இல்லை. இல்லாவிட்டால் கடன் தள்ளாடும். சரியாக இருப்பது குறிக்கோள் அல்ல. தவறானாலும் மிதக்கும் திறன் இருக்கட்டும். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி உங்களை எல்லா சூழ்நிலையிலும் காக்கும்.